இன்ஸ்பெக்டர் சொல்றதெல்லாம் நிஜம் தானா? நீங்க 2 பேரும் சேர்ந்தாரா கொடைக்கானலுக்கு போனீங்க? இப்ப எங்கடா தங்கமுத்து? அவன் என்ன ஆனான்? அவனை தீர்த்து கட்டிட்டேன். ஜானகி, அப்படியெல்லாம் விளையாடாதப்பா. அதுவும் இன்ஸ்பெக்டர் முன்னால அப்புறம் வினையாயிட போகுது. அவனை ஏப்பா நீ கொலை செய்ய போற? வளர்த்த பையன் தானே தங்கமுத்து. அவனுக்கு சொத்துல பாதியா? அப்பா உயிர் எழுதி வைக்க முடிவு பண்ணாரு. 1/4 இருந்தாலும் பரவாயில்ல. டூ மச். சொந்த பையன் கோவம் வராதா? அதுக்கு என்னடா சொல்ற? உயிர் எழுத நான் முடிவு பண்ணனா? அவன் உயிரோட இருந்தா தானே பாதி சொத்தை உயிர் எழுதி வைப்பாரு. அதான் தீர்த்துட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. ஏங்க, உயிலுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அன்னைக்கே நீங்க வக்கீல்கிட்ட பேசுற போதே நினைச்சேன், என்னமோ உயிலு சொத்து அது இதுன்னு குச்சு குச்சுன்னு பேசுங்களேன்னு. இந்த பாருங்க, ஒத்துமையா இருந்த என் பிள்ளைங்களை நீங்களே கெடுத்து வச்சுட்டீங்களே. அவன் தான் உளறான, அவனோட சேர்ந்து நீ உளறி கேச போட்டு குழப்பாத. பேசாம இரு. மிஸ்டர் சிதம்பரம், பெண்டிங் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்ப ஜானகிராமனை கைது செய்யறது தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. வாங்க போலாம். வேண்டாங்க வேண்டாங்க, என் மகன் அப்படி செய்திருக்க மாட்டான். என் மகன் விவரம் தெரியாதவன், விதண்டாவாதமா பேசுவான். தீர விசாரிச்சு பாருங்க. அது வரைக்கும் கைது செய்யாதீங்க. என்னங்க என்னங்க, பையனை விலங்கு கூட கொண்டு போறாங்க. இப்படி பேசாம வாயடைச்சு நிக்கிறீங்களே, நீங்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன். ஊர்ல 4 பேர் பார்த்து மதிக்கிற அளவுக்கு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் மகனை அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணுமா? என்னதான் மடத்தனமான காரியத்தை செய்தாலும் இவன் என் மகன் சார். தயவு செய்து என் மகனை விட்டுருங்க. என் மகனை விட்டுருங்க சார். இவன் என் மகன் சார். வெற்றி வெற்றி. அம்மா, நான் ஜெயிச்சுட்டேன். என்னடா சொல்ற அறிவு கட்டவனே? நான் அறிவு கட்டவனா இருந்தா என் மகன் இல்லைன்னு சொன்ன இதே வாயால என் மகன் சொல்ல வச்சிருப்பனா? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றதை குறிச்சுக்குங்க. தங்கமுத்துவை நான் கொலை செய்யல, சும்மா அப்படியே நடிச்சேன். தங்கமுத்து நல்லா உயிரோட கொடைக்கானல்ல உலாவிக்கிட்டு இருக்கான். நாங்க போட்டது ஒரு திட்டம், அதுல அப்பாவுக்கு ஒரு பாடம். மிஸ்டர், உங்களுக்கு என்ன வயசாச்சு? ஏன் சார்? பொண்ணு கொடுக்க கழுதைக்கு கழுத வயசாச்சு சார். கல்யாணம் செய்து வச்சிருந்தா 1/2 டசன் பெற்றிருப்பான். வாட் இஸ் திஸ் ஸ்டில் எ பிசினஸ்? நல்ல உரைக்கிற மாதிரி உரக்க கேளுங்க. போலீஸோட விளையாடுறீங்களா? நாங்க ஒரு திட்டம் போட்டா அதுல நீங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீங்க விளையாடுறதுக்கு நாங்க பொம்மைங்க இல்ல, பொறுப்புள்ள அதிகாரிங்க. ஆமா சார், வெரி சாரி. என்னடா வெரி சாரி? விளையாடுறதுக்கு அவங்க என்ன வாமனா மச்சானா? அறிவு கட்டவனே. அதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவனே. சரி சரி, நீங்க ஏன் இப்ப கேச போட்டு குழப்பறீங்க? யூ ஷட் அப். இன்ஸ்பெக்டர் சார், வித்தியாசமா எடுத்துக்காதீங்க. பையனை மன்னிச்சு விட்டுருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம். முக்கியமான தடயத்தை உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன் சார். என்னது? பட்டம் மூலமா வக்கீல் மகளுக்கு செய்தி அனுப்புறான் சார். யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டேன். வீடு யாருக்கு? எங்களுக்குள் தகராறு. வெட்டு 1 துண்டு 2. விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும். கொடைக்கானல் வரவும். ரைட், நீங்க போலாம். இதுக்கு என்ன சமாதானம் சொல்றீங்க மிஸ்டர்? பட்டத்துல எழுதுனதா? எங்களை அப்பா வீட்டை விட்டு வெளியே போச்சுனாரு. வீடு யாருது, அதனால வீடு யாருக்குன்னு பட்டத்துல எழுதுறோம். இல்ல, சொத்து விஷயமா உண்மையாவே உங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த வீடு யாருக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயோ, அது வேற இது வேற சார். உயில் விஷயமா ஏற்கனவே வீட்டுல பேச்சு நடந்திருக்கணும். ஏன்னா உங்க தாயாரே அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு மோட்டிவ் இருக்கு, கொலைக்கு தகுந்த காரணம் இருக்கு. நீங்க 2 பேரும் தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இன்ஸ்பெக்டர், இதை நான் மேல விசாரிச்சாகணும். சார், விளையாட்டை சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க விளையாடாதீங்க. நீங்க கொடைக்கானல் போய் பாருங்க, தங்கமுத்து அங்க இருப்பான். ஆல்ரைட், அங்கேயே போய் பாக்குறேன். ஆனா நீங்களும் என் கூட வந்தாகணும். இன்ஸ்பெக்டர், அவர் மட்டும் வந்தா போதும். வரப்படுங்க. வரக்கூடாதுமா? ஒண்ணும் இல்லப்பா, நான் தங்கமுத்தை கூட்டு வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், கருமோ கருமோ கருமோ. என்ன மிஸ்டர் ஜானகிராமன், கதவியாம் போட்டிருக்கு? அதானே தங்கமுத்து இருக்காரு, சும்மாவே இருக்க மாட்டான். கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வராம போயிடும். இதையும் நம்பி என்ன இங்கே உட்கார்ந்து சொல்லுங்களா? ஆல்ரைட், கூட்ட விடப்பா. ஏன் வீடெல்லாம் அப்படி அலங்கோலமா கிடக்கு? ஒண்ணு இல்ல சார், எங்க அப்பா ஏமாத்துறதுக்காக நாங்க போட்ட திட்டத்துல அது ஒரு பகுதி. நோட் பண்ணிக்க. சார் சார், யாரப்பானி? நான் தான் அந்த பங்களா வாட்ச்மேனுங்க. வாட்ச்மேனா? ஆமா, நாங்க வரும்போது நான் வெளியே காணுமே. நான் இங்கதானுங்க இருந்தேன்.
இவங்க 2 பேரும் தான் ஊருக்கு போய் சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. கட்டாயப்படுத்துறாங்களா? ஆமா சார். நான் ஒரு நாள் லீவு போதும்னு விடல. 4 நாள் இந்த பக்கம் தலை காட்டக்கூடாதுன்னு கண்டிப்பா வெளியே அனுப்பிட்டாங்க. சோ தங்கமுத்துவ கொலை செய்யணுங்கிறதுக்காகவே வாட்ச்மேனை கட்டாயப்படுத்தி லீவ்ல அனுப்பியிருக்கீங்க. இல்ல சார், கழுத்தா இருக்காதியா. நானா இப்படி சின்ன வயசுல அநியாயமா கொலை பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? இவங்க வேற எங்கெல்லாம் போவாங்க? ஏரி பக்கம் போவாங்க. ஏரி. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டா போட்டோகிராஃப்ஸ் எடுத்து. எஸ், கம்ப்ளீட். சார் 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 சார், ஏரியில போட்டுருவான்னு சும்மா சொன்ன சார். அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்யல. அப்படியா? இந்த பக்கம் நீங்க வரவே இல்லையா? இது என்ன இடம்? ஏரி. ஐ எம் சாரி, எனக்கு தெரியாது. என்ன சார்? என்ன? யார் பண்ணே? நான் தாங்க படகுக்காரன். இவர் தெரியுமா உனக்கு? ஓ, தெரியும் சார். இவர் இன்னொருத்தர் வந்து தனியா போக படகு வேணுமே என்கிட்ட கேட்டு தரால் பண்ணாங்க சார். அன்னைக்கு ராத்திரி ஒரு படகு காணும் சார். என்னது, படம் காணுமா? ஆமா சார். அப்புறம் கிடைக்கவே இல்லையா? கிடைக்கவே இல்லை சார். இது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். அப்படியா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? ஆமா சார். எத்தனை நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இங்க வந்தாங்க? ஒரு 4-5 நாள் இருக்கும் சார். ஏன் சார், உங்க கூட கேடத்தனமா ஒரு ஆள் வந்தாரே, அவர் எங்க சார்? யோ, அவன் என் தம்பியா? தம்பி எங்க சார்? தங்கமுத்து எங்க? எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இப்ப வாங்க தேடுவோம். வாங்க சார், வாங்க. ஐ அம் சோ சாரி மிஸ்டர் சிதம்பரம். இனிமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. கொடைக்கானல் போயிட்டு வந்ததுல உங்க மகன் ஜானகிராமன் தங்கமுத்துவ கொலை செய்திருக்கலாம்னு நினைக்க தோணுது. இல்ல சார், தங்கமுத்து சாகலே, தங்கமுத்து சாகலே, தங்கமுத்து சாகலே. 3 தடவை சொல்றியா? கோர்ட்ல சொல்ற மாதிரி. முட்டாள். அப்பா, அவன் தான் இல்லைன்னு சொல்றானே இன்ஸ்பெக்டர். சார், இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னே வச்சுப்போம். நடக்கல சார். ஆனா நடந்ததா ஒரு வழக்கு வந்தா நாங்க விசாரிக்கணும். அதுபடி விசாரணை செய்தோம். விசாரணையில எங்க சந்தேகம் வலுக்கதே தவிர கொஞ்சம் கூட குறையல. சந்தேகம் ஒரு தீராத நோய். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ப்ளீஸ்? உள்ள தள்ளிவிட்டு சும்மா இருக்க சொன்னா எப்படி? நீ சும்மா இருக்கணும் தாண்டா உன்னை உள்ளே தள்ளி இருக்கிறாரு. மிஸ்டர் சிதம்பரம், இவர் கொலை செய்திருக்க கூடங்கிறதுக்கு நிறைய அத்தாட்சிகள் கிடைச்சிருக்கு. முதலாவது பட்டம். பட்டத்தை வச்சு பேசாதீங்க சார், சட்டத்தை வச்சு பேசுங்க. அப்புறம் பங்களா காவல்காரன் சாட்சியம். அந்த தூங்கு மூஞ்சி வேலைக்காரன் என்ன தூக்குக்கே அனுப்ப பாக்குறான் சார். படகுக்காரன் சாட்சியம். என் தலையெழுத்து, என் தலையெழுத்து. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தங்கமுத்து திரும்பி வராம நாங்க எதுவுமே செய்யறதுக்கு இல்ல. சார் 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 சார், தங்கமுத்து எங்கேயோ தலைமறைவா இருந்துட்டு விளையாடுறான் சார். என்ன விட்டுடுங்க சார். கொஞ்சம் சும்மாரா. சும்மாரா இன்ஸ்பெக்டர் சார். அப்போ தங்கமுத்து கிடைக்கிற வரையில நிரபராதி ஜெயிலே இருக்க வேண்டியதானே? நிரபராதியை நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த தங்கமுத்துவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்கன்னா உடனே இவரை அழைச்சிட்டு போயிடலாம். சார், என் பசங்க 2 அறிவு களஞ்சியங்கள். இவன் சட்டத்தோட விளையாடுறான், அவன் இவன் உயிரோட விளையாடுறான். ஏய் ராஜா பையல, அனுபவிடா, அனுபவி. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சத்தியமா சொல்றேன், நான் அவனை ஒண்ணுமே செய்யலப்பா. அப்படின்னா தங்கமுத்து எங்கடா இப்போ? அனாதரா, தைரியமா தங்கமுத்து எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு தொலைக்கிறேன். என்ன விட்டு பாருங்களேவா. ஒண்ணு செய்யட்டுமா? என்னவா? நானும் உள்ள வந்துடட்டுமா? அறிவு கட்டவரே, சும்மா இல்ல. 1 2 3 4 5 உங்களை இந்த நிலையில பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்ணாத, சந்தோஷப்படு. இருந்து முத ஒருத்திய லவ் பண்ணேன். நான் லவ் பண்ண முத பொண்ணு என்ன